ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு சினாவாங்க போகிற வேலை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்து கோழிக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு என் மகளுக்கு சோறாக்கி நேற்றுள்ள சாடின் பெட்ரோல் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் பசியார நேற்றுள்ள மெக்கி கோரிங் ஐஸ் பெட்டில் இருந்துச்சு. அதையும் சூடு கட்டி கொடுத்துட்டு காஃபி களி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்க முந்திரி படிக்கிறாங்க அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோழிக்கறியெல்லாம் கூட்டி வச்சுட்டு சைவர் பட்டிட்டு கோபிஸ் பட்டிட்டு எனக்கு சேர்த்து புக்கோஸ் பேக் பண்ணிட்டேன். எனக்கும் பேக் பண்ணிக்கிட்டேன். இது முதல்ல ஆக்கின கோபிஸு. அது மேலே நேற்று கோழி வேப்பேட்டல் வாங்கியிருந்தோங்க. சினாவாங்களே வாங்கியிருந்தார். அது ஐஸ் பில்லில் இருந்துச்சு. இது ரசமும் சாம்பாரும் நேற்று உள்ளது. அதை சூடு கட்டியாச்சு. அது கோழி பெரட்டலும் சையோரும் கொஞ்சம் இஞ்சி போட்டு சூடு கட்டி பேக் பண்ணியாச்சு. இது சூடு தாங்குகிற பேக்கு. அதுகளுக்கு போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு. எங்கள் வீட்டுக்காரருக்கு பேக் பண்ணல. அவருக்கு வயிறு சரியில்லை, அதனால் அவருக்கு பேக் பண்ணல. எனக்கு மட்டும் பேக் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு தெரியும், அவர் நிச்சயமாக 2-3 நாளைக்கு சாப்பிட மாட்டார். அதனால் பேக் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கெட்டு போனது தான் மிச்சம். அதனால் அவருக்கு நான் செய்யலை. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்னாச்சும் அவருக்கு டச்சப் பண்ணியிருக்கிறது வாங்கிக்கிட்டோம். எனக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே கைஸ், நான் கிளம்பணும். சினாவாங்க போய் சேரணும். ஒரு ஹவர் ஆகும். ஓகே, பார்ப்போம்.